அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு இந்தியாவின் முன்னாள் பிரதமர், சுதந்திர இந்தியாவின் 2வது பிரதமர். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. ஆள் கொஞ்சம் குள்ளமாக இருந்தாலும் எண்ணங்களால் உயர்ந்தவர். உத்தரப்பிரதேசத்துக்காரர். ஸ்ரீவஸ்தவா என்கின்ற ஒரு சமூகத்தில் பிறந்து இந்தியாவினுடைய உயரிய பதவியை பிடித்தவர். மிகச்சிறந்த உழைப்பாளி, படிப்பாளி. இளம் வயதிலே தந்தையை இழந்துட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னே வந்திருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்திலே உள்ள அந்த வாரணாசியில் தான் படித்தார். இது ஒன் மிண்டு தான், நிறைய மிண்டு கிடையாது. தாஸ்கண்ட் ஒப்பந்தம்னு சொல்லி ரஷ்யாவில் உள்ள தற்போது உஸ்பெகிஸ்தானில் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கு போன இடத்துல இறந்துட்டார், காலமானார். கொஞ்ச நாள் தான் பிரதமராக இருந்தார். இவர் இந்த பிரதமர் பதவியை முறைப்படி இவர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் குல்சாரி லால் நந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்தியாவின் இடைக்கால பிரதமராக இருந்தார். ஒரு மிக உயரிய மனிதன். இந்தியா சீனா வாரில் நேரடியாக பங்கு கொண்டு அந்த எல்லைக்கே போய் நின்றுட்டு ரொம்ப போல்ட்டான ஒரு வானொலியில் ஒரு பேச்செலாம் கொடுத்தார். ரொம்ப மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். கடின உழைப்பால் மேலே வந்தார். ஒரே மின்ட்டு தான், கொல்கட்டா மின்ட்டு தான். ஒரு நாணயம் 450 ரூபா. இப்போ நம்ம காலத்தில் என்னென்னா, நான் முதல்ல சிவாஜி கணேசனால் ஈர்க்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 எம்ஜிஆர் பார்த்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் சார்பாக ஈர்க்கப்பட்டேன். அதன் பிறகு கமலின் நடிப்பால் ஈர்க்கப்பட்டேன். அதுக்கு அடுத்து ரஜினி ஸ்டைலால் ஈர்க்கப்பட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் திரைப்பட நடிகர்களை வரிசைக்க சொல்லி விஜயால் ஈர்க்கப்பட்டேன், அஜித்தால் ஈர்க்கப்பட்டேன், சிலம்பரசனால் ஈர்க்கப்பட்டேன், இன்னும் நிறைய நடிகர் சூர்யாவால் ஈர்க்கப்பட்டேன். இப்படின்னு ஒவ்வொருத்தர் நடிகர்களால் ரசிகர்கள் ஈர்க்கப்படுவார்கள். எல்லோரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் அவரோட ஃபேனு, இவரோட ஃபேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட காலம் இப்போ மாறிடுச்சு. இதுக்கு பிறகு நவீன காலங்கள். ஆனால் அந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொல்கிறாரு, காந்தியின் உரையை கேட்ட பின்பு நான் மகாத்மா காந்தியால் ஈர்க்கப்பட்டேன். ஒரு முறை பாலகங்காதர திலகரை நான் நேரில் பார்த்ததுக்கப்புறம் நான் பாலகங்காதர திலகரால் ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், மிகப்பெரிய அறிவுஜீவிகள், தன்னலம் பாராத, சுயநலம் பாராத, பொதுநலம் பார்த்த மனிதர்கள் பால் நான் ஈர்க்கப்பட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம அப்படி யாரையும் சொல்ல முடியாது. நம்ம முதல்ல சில்க் சுமிதாவால் ஈர்க்கப்பட்டேன், அப்புறம் டிஸ்கோ சாந்தியால் ஈர்க்கப்பட்டேன். நமக்கு முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் சாவித்திரியால் ஈர்க்கப்பட்டேன், பத்மினியால் ஈர்க்கப்பட்டேன், கேஆர் விஜயாவில் ஈர்க்கப்பட்டேன். இப்போ உள்ள மோகம் சினிமா மோகம். ஆனால் அந்த காலத்தில் இவர் யாரையுமே அப்படி சொல்லலை. அதனால் இந்தியாவில் உயரிய பதவிக்கு போனார். மிகச்சிறந்த அஹிம்சாவாதிகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு நல்ல பழக்கம். இப்போள்ள இளைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இதை வச்சு நாணயம் விற்காமல் போது, அது வேறு விஷயம். நீங்கள் வாங்காட்டாலும் நான் டெய்லி பதிவு படத்தான் செய்வேன், நீங்கள் வாங்கினாலும் நான் டெய்லி பதிவு படத்தான் செய்வேன். என் மனசில் உள்ளதை உங்களை பேசிட்டோம்னா நான் நிம்மதியாக போய் தூங்கிக்கிடுவேன். அதனால் இப்போ உயரிய பதவிக்கு போனார், ரைட்டு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வாரணாசியில் படிக்கையில் ஒரு சமயம் ஒரு சந்தையை பார்ப்பதற்காக கங்கை கரையை தாண்டி அந்த பக்கம் போகிறார். கங்கையை தாண்டி அந்த பக்கம் அக்கறைக்கு போகிறார். சந்தைகளை பார்த்து முடிச்சுட்டு அவருக்கு வேணுங்கிற கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வருவதற்கு அந்த போட்டில் கிடக்கணும். திரும்பி வருவதற்கு இவருக்கு அந்த போட்டில் காசு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. என்னடான்னு செஞ்சுட்டு கங்கை கரையை அக்கறையிலேருந்து இக்கரைக்கு நீந்தி வந்திருக்கிறார். ஆளே ஷாட்டுக்குள்ளே இத்தினோண்டு, அவர் மீன் மாதிரி தான் இருப்பார். அவர் கங்கை கரையை அக்கறையிலேருந்து இக்கரைக்கு நீந்தியே வந்திருக்கிறார். அது ஏற்கனவே வெள்ளம் அதிகமாக இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு கங்கை நதி. அதை நீந்தி வந்திருக்கிறாருன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய உயிரை துச்சமாக நினச்சி. எதுக்கு துச்சமாக நினைக்காரு, கூட வந்த நண்பர்களிடம் கூட சொல்லாமல் கொள்ளாமல் காசு கேட்குறதுக்கு வெக்கப்பட்டு போய் வந்திருக்கிறார். அதான் உன் நண்பருக்கு நான் என்ன சொல்கிறோம்னா, தயவுசெய்து நண்பர்களிடம் போய் காசு கடன் கேட்டு நிற்காதீங்க. நண்பர்கள்ட்ட கூட போய் நில்லுங்க, சொந்த பந்தத்தில் நிற்காதீங்க. அதை விட உயிரை விடுவது எவ்வளவோ மேல்.
சொந்தக்காரங்கிட்ட போய் நீங்கள் ஒரு வேளை கஞ்சி, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு உதவிக்கு போய் நின்றவே நிற்காதீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரும் அடிபட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி ஒரு அவமானம் நீங்கள் உங்களுக்கு சாகும் முறை கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் தான் உன்னை படிக்க வச்சேன், நான் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன், நான் தான்ங்கிற அந்த அகங்காரம் அவங்கள்ட்ட ஓயவே ஓயாது. நீ எப்படி இந்த பதவிக்கு வந்த அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்ம அப்பா அம்மா நம்ம உதவியில் தான் அவங்க வந்திருப்பாங்க. வந்துட்டு நான் அதனுடைய பரிகாரமாக நமக்கு ஏதேனும் சின்ன உதவி செஞ்சுருப்பாங்க. செஞ்சுட்டு கடைசி காலம் வரைக்கும் உனக்கு நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். இதிலேருந்து நீங்கள் மீளணும்னா தயவுசெய்து உங்களுடைய அவமானங்கள் உங்களோட நிற்கட்டும். வருங்காலங்களில் உங்களோட குழந்தைகளையாவது யாரிடமும் போய் நிற்பதற்கு அனுமதிக்காதீங்க. அதை சொல்லி வளங்க. திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால் போகாமல், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போகாமல், நல்ல அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போங்க. இப்போ நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க நல்ல அரசியல்வாதிக்கு? மீண்டும் நீங்கள் 50 வருஷத்துக்கு முந்தி தான் போகணும் நல்ல அரசியல்வாதிகளுக்கு. உங்களுக்கு எது மனசில் சரி என்று படுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்காக வேண்டி மனம் போன போக்கு போக வேண்டாம். வாழ்த்துக்கள். அப்புறம் பேசுவோம், நிறைய பேசுவோம், நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லா பேசுவோம், நாணயமாக பேசுவோம், நான் நயத்தோடு பேசுவோம். ஏதேனும் இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டு மறைவோம். வேறு நான் சொன்னாப்பில் எல்லோரும் தெரிஞ்சிட போகிறாங்களா? அவங்களுக்கு ஒரு குவாட்ரு, ஒரு பிரியாணி 2000 ரூபா பணம் கொடுத்தா யார் சொன்னாலும் ஓட்டு போட்டு போகிறாங்க. இதை கொடுத்துட்டா நம்ம நாடு வம்பா பெருமை, இவனுக்கு போடணும், இவனுக்கு போடக்கூடாது, இவன் நல்லவன், இவன் கெட்டவன் சொல்லி யாராவது யோசிக்க போகிறீங்களா? யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனநலம் கரெக்டாக இருக்கா? பெண்கள் எல்லாம் தொடர் டிவி முசுன்னு உட்காந்து அழுதுகிட்டே டிவி பார்ப்பாங்க. ஒரு டிவி ஒரு தொடராது உருப்படி கிடையாது. ஆண்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இருக்குது மது. வீட்டுக்கு வந்தால் அரசியல் செய்திகள். ஒரு பேப்பரை படித்தோம், 4 விஷயங்களை தெரிஞ்சோம், அமைதியாக இருந்தோம், அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் மேலே வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்தோங்கிறதே உங்கள்கிட்ட இல்லை. ஏகப்பட்ட குடும்பங்கள் வம்பா போச்சு, கலாச்சாரம் கெட்டு போச்சு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும், இன்னொருத்தையும் தீர்மானிக்கக்கூடாது. வணக்கம், வாழ்த்துக்கள். சரி, ரேட்டு சொல்லாமல் விட்டுட்டேன்னு. ஒரு நாணயம் 450 ரூபா. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆஃபர் என்ன தெரியுமா? இந்த 3 நாணயமும் சேர்ந்து 450 ரூபா. இது 3 450 ரூபா, இது 3 450 ரூபா. கரெக்டாக 3 செட்டு வைக்கணுங்கிறக்காண்டி வச்சுருக்கேன். ஒரு செட்டு மட்டும் போதும்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. விலை ரொம்ப சீப்பு, ரேர் காயினு, டிமாண்டான காயினு. இது காப்பர் நிக்கல். இதுலேயே உங்களுக்கு எஃப்எஸ்எஸ் இருக்குது. அது இதை விட விலை ரொம்ப கம்மியாக தரலாம். அதுவுமே இப்போ நேற்றே 75 ரூபா 80 ரூபா போட்டாங்க அந்த காயினையே. இது ஒரு நாணயம் 45 ரூபா. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்குறேன். 3 காயின் சேர்ந்து 450 ரூபா. சாரி, ஒரு காயின் 450 ரூபா. இன்றைக்கி உங்களுக்கு 1 மின்ட்டு தான், வேறு மின்ட்டுலாம் கிடையாது. நல்ல குட் கண்டிஷனான காயின். என் ஆல்பத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு என்னது ஆஃபர்? 3 நாணயம் சேர்ந்து 450 ரூபா. வணக்கம், வாழ்த்துக்கள்.